ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, ஸோ நிறைய விஷயத்துக்கு நம்ம ஹோல் பாடியுமே ஒர்க் ஆகிற விஷயந்தான் இந்த ஜம்பிங் ஜாக் எக்ஸசைஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லெக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஹார்மே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்ருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து லேட்ரல் சைடில் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இது பேர் தான் ஜம்பிங் ஜாக்ஸு. இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து நம்ம கார்டியோவாஸ்குலர் எண்டுரன்ஸையும் நம்மளுடைய கோஆர்டினேஷன், அதாவது ரெண்டு வேலையும் ஒரே டைமில் செய்கிறோம்ல, அதுதான் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மள எஜிலிட்டியோட இதுவும் நம்மளோட மசிலோட எண்டுரன்ஸையும் வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங் பொசிஷன் ரெண்டு காலும் ஒன்றா இருக்கும், ரெண்டு கையும் வந்து ஒன்றா கியூக்கலாக இருக்கணும். அதுக்கப்புறமா ட்ரங்க்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு, ஸோ நம்ம ட்ரங்க்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெட் அண்ட் நெக்கு நியூட்ரல் பொசிஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அப்டாமல் மசிலை வந்து கொஞ்சமாக வந்து டைட் பிடிச்சி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா போத்த நீயுமே வந்து லேட்டரலாக வந்து தூக்கணும். ஆமும் வந்து அவுட்வேர்ட்லேயும் அப்புறம் மேலேயும் தூக்கி தூக்கி கீழே இறக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பேக் சேம் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அதாவது ஸ்டார்டிங் பொசிஷனில் ஜம்ப் பண்ணிட்டு லெக்கை வந்து சைடில் லேட்ரல் சைடில் தள்ளிட்டு ஆமை வந்து தலைக்கு மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறமா லேண்ட் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் ஜம்ப் பண்ணிட்டு லெக்கை வந்து ஒன் நாட் டூகெதராக வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஹார்மர் டவுனில் பண்ணிக்கணும். இது ரிப்பீட்டடாக பண்ணாதான் இது ஜம்பிங் ஜாக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த மசில்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது ஜம்பிங் ஜாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாட்ரிசெப் மசில் வந்து லோயர் லிம்பில் வந்து ஆக்டிவேட் ஆகுது. குவாட்ரிசெப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப்பு கீழே வந்து நீட்டாக ஒரு போன் இருக்கும், ஃபியூமர் சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்து அந்த போன் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே, அதாவது ஃப்ரண்ட் சைடில் இருக்க தொடைக்கு மேலே தொடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து குவாட்ரிசெப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன மூமெண்ட்ஸில் இருக்கா, நீ எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட்ஸில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஆம்ஸ்ட்ரிங்கும் வந்து, அதாவது மேலே இருக்கிறது பின்னாடி இருக்கிறது தான் ஆம்ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க. நீயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் ஸோ ஒர்க் ஆகும். அப்புறம் க்ளூட் மேக்ஸிமஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிப் எக்ஸ்டென்ஷனில் நம்ம ஜம்ப் பண்ணும்போது ஹிப்பு வந்து எக்ஸ்டென்ஷனில் போகும். க்ளூட் மீடியஸும் மினிமஸும் நம்மளோட ஹிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது அப்டக்ஷன்னா வெளிப்புறமாக போகும்ல, ஸோ அதான் அப்டக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோ மினிமஸும் சோலியஸும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஃப் மசில் சொல்லுவாங்கல்ல, அதாவது கீழே ஹியூமரஸ் கீழே, அதாவது நம்ம பாதத்துக்கு மேலே ஒரு ஒரு மசில் இருக்கும், அதுதான் வந்து காப் மசில் சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து கேஸ்ட்ரோனிமியஸ் சோலியஸ் மசில் இருக்கும். நம்ம பிளான்டார் ஃப்ளெக்ஷன் வந்து காலை இப்படி தூக்கும் போது காலை மடக்கி தூக்குவோம். ஸோ அப்போ அது ஒர்க் ஆகும். டிபியாலிஸ் ஆன்டீரியர் மசிலுமே வந்து ஆங்கிளை கண்ட்ரோல் பண்ணும்போது லேண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அப்பர் லிம்பில் என்னென்ன மசில்ஸ்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டாய்ட் மசில் வந்து ஒர்க் ஆகும். டெல்டாய்டில் வந்து நம்ம மேலே மேலே தூக்குற மாதிரி தூக்குறதுனால நம்மளோட டெல்டாய்ட் மசில் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறமே நம்ம கையை மேலே தூக்கும் போது நம்மளோட ட்ரப்பீசியஸுமே என்ன ஆகும்னா ரெண்டும் வந்து மேலே போகும்போது ட்ரப்பீசியஸ் மசுமே கன்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா செரட்டஸ் ஆன்டீரியர் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம கையை மேலே தூக்கும் போது நம்ம வெளாயிரமும் சொல்லுவாங்க, சைடில் இருக்கும் அக்கிள் கீழே. ஸோ அந்த செரட்டஸ் ஆன்டீரியர் மசிலுமே நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ரொட்டேட்டா கப் மசிலுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதே வந்து ட்ரங்க்கில், அதாவது நம்மளுடைய ஆப்ஸில் என்னென்ன மசில்றா, ரெக்டஸ் அப்டாமன் மசிலும் டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமன்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆப்டிக்கோ எரெக்டா ஸ்பைனு, அதாவது 4 மசில் கிட்ட நம்மளுக்கு வந்து ஆப்ஸில் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அப்பர் லிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 4 மசில், ஆனால் வந்து லோயர் லிம்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 மசில் கிட்ட ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுறதுனால நம்ம பாடியில் இருக்க ஏகப்பட்ட மசில்ஸ் வந்து நிறையவே ஒர்க் ஆகும். நம்மள ஜாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரை வந்து மேலே புறமாக தூக்குவோம், எலிவேஷன் பண்ணுவோம். லோயர் லிம்பை வந்து மறுபடியும் அதே அப்டக்ஷன் அடக்ஷனில் கொண்டு வரும். நீயுமே வந்து ஜம்ப் பண்ணும்போது மடங்கி, அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஷன்னா கால் மடங்கிறது, எக்ஸ்டென்ஷன்னா கால் நிமிர்த்துறது. ஸோ இதுவுமே நடக்கும். ஆங்கிள் பிளான்டா ஃப்ளெக்ஷன் டார்சி ஃப்ளெக்ஷன்னா நம்மளோட
நம்மளுடைய கீழே இருக்க பாதத்திற்கு கீழே மேலே தூக்குவோம்ல, அதான் பிளான்ட் ஃப்ளெக்ஷன் டார்சிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரங்கை வந்து அது அப்டாமனை வந்து நம்ம ஸ்டேபிளாக பிடிச்சி வச்சுட்டு இருப்போம். ஸோ இது நம்ம பாடிக்குள்ளே எந்த மாதிரிலாம் ஒரு ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய கார்டியாக் அவுட்புட்மே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம பம்ப் நடக்குதுல, அந்த பம்ப் நடக்கிற இடத்துல ரொம்பவே இன்க்ரீஸ் பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். ஸோ நம்மளுடைய கார்டியா வாஸ்குலர் எண்டூரன்ஸுமே ரொம்ப இம்ப்ரூவ் நடக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளால சில பேரால் ரொம்ப நேரம் ஓட முடியாது, நடக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறீங்கனாலும் ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நீங்கள் அதை தாண்டி 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடக்கலாம். 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மள பெரிபரல் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிபரல் சர்க்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டு வந்து ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆக்சிஜனுமே வந்து நிறையவே இன்டேக் எடுத்துப்போம், நிறையவே கன்சியூம் பண்ணிப்போம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆக்சிஜன் வந்து நம்ம பாடிக்கு ரொம்பவே தேவை. சில பேரால் நம்ம ஆக்சிஜன் ஒழுங்காக நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ அது ஆக்சிஜன். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பிரேட்டரி வந்து என்னென்னலாம் எஃபெக்டிவாக இருக்குன்னா, ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மூச்சு இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் டாலரன்ஸுமே வந்து நிறையவே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆக்சிஜன் டெலிவரி கொடுக்கறதுனால யூட்டிலைசேஷன் ஆகும். மஸ்குலர் எஃபெக்ட்ஸ் வந்து என்னன்னா, மசிலோட என்ட்ரன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். லோயர் லிம்பில் வந்து நிறையவே ஸ்ட்ரென்த் கிடைக்கும். டைனமிக்காக வந்து நிறையவே நம்ம பாடியில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா மெட்டாபாலிக்